சுந்தரி எப்ப பார்த்தாலும் நம்ம மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு என்ன பேசினாலும் சரி எதுவுமே பேசக்கூடாது. யோ, ஏயா இப்படி காலையிலே வந்து வாசல்ல உட்காந்துருக்க? யோ, உனைய தானே கேக்குறேன். எருவு மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி உட்காந்தே இருக்க. யோ, உனக்கு என்ன சூடு சொரணம் இருக்கா இல்லையா? கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுல உட்காந்துருக்க. நிறுத்து சுந்தரி. ஏன் சுந்தரி, நான் என்ன உனக்கு புருஷனா இல்ல அடிமையா? அடிமைகளை கூட நல்லா நடத்துவாங்க, ஆனா நீ என்னைய ரொம்ப கொடுமைப்படுத்த. யோ, நீ எனக்கு அடிமைதாயா. சுந்தரி, நான் இப்ப வீட்டை விட்டு வெளியே போறேன். போ போ போ. பெரிய மனசுக்குள்ள சாதாரண நினப்பு. என்ன புருஷன் என்ன பொண்டாட்டி இருக்கு அடிமையாக தான் இருக்கணுமா? சுந்தரி என்னைய புருஷனை கூட மதிக்க மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கா. அதுவும் சுந்தரி என்னைய பாடா படுத்துறா. இந்த நாய்கிட்ட பன்னு மாட்டிக்கிட்டா எப்படி பிச்சு பிச்சு போடும் அது மாதிரி. இந்த கொடுமையை தடுத்து ஆண்களை காப்பாத்த யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? யாருமே வரமாட்டாங்களா? வரமாட்டாங்களா? மகனே, ஏன் அழுகிறாய்? அப்பா வந்துட்டீங்களா? சும்மா ஒரு பேச்சுக்குத்தான் மகனே என்றேன். உடனே என்னை தந்தையாக்கி விட்டாயா? நீ யாரு? நான் தான் நீர் அரசன். சொல், உனக்கு என்ன பிரச்சனை? நான் தீர்த்து வைக்கிறேன். இல்ல, என் பொண்டாட்டி என்னைய திட்டிக்கிட்டே இருக்கா. ஒரு புருஷனை மதிக்கவே மாட்டேங்கிறா. மனைவி என்றாலே கணவனை திட்டதான் செய்வார்கள். அதை வாங்கிக் கொள்ள வேண்டியதானே. சரி, நீ மிகவும் கவலைப்படுகிறாய். நான் ஒரு சேலை தருகிறேன். அதை உன் மனைவியிடம் கொடு, சந்தோஷப்படுவாள். சேலையை கொடுத்தா சம்மதம் ஆயிடுவாளா? கொடுங்க கொடுங்க. இந்தா, பெற்றுக்கொள். நன்றி நீரரசரே. சென்று வா மகனே. சுந்தரே, சுந்தரே, சீக்கிரம் வா, உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. என்னயா கோச்சிட்டு போன? இப்ப எதுக்கு வந்த? சுந்தரி, உன்னை விட்டுட்டு நான் எங்க போறேன்? இந்தா, உனக்கு சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன். சேலையா? எங்க கொண்டா பார்க்கலாம். என்னயா இருக்கிற கலரே எடுத்துட்டு வந்திருக்க? பச்சை கலர்ல என்கிட்ட எத்தனை சேலை இருக்கு இது கூட தெரியல. சரி, எவ்வளோக்கு வாங்கின? ஐ திங்க் 1000 ரூபா. என்னது 1000 ரூபாயா? 150 ரூபாய்க்கு கூட போகாது அந்த சேலை. இதை போய் வாங்கிட்டு வந்திருக்க, லேசா வேற கிடக்குது. சரி சுந்தரி, வேணாட்டினா கொடு, கொண்டே கடையில கொடுத்துறேன். சரி சரி, இருந்துட்டு போகுது. இந்த குப்பையெல்லாம் அள்ளி வச்சிருக்கேன், கொண்டு போய் போட்டு வா போ. என்னது குப்பையை பண்ணுமா? என்னால முடியாது. நான் இப்ப வீட்டை விட்டு போறேன். போ போ போ. ஜீவா சுந்தரி, நீ என்ன வேணாலும் செய்ய, சலாமதி மட்டும் செய்யாத. எனக்கு எரிச்சலா வருது. என்னது எரிச்சலா வருதா? நில்லியா, நில்லு. வீட்டுக்கு தானே வருவேன், அப்பா பாத்துக்கிறேன். என்ன மகனே, நன்றி சொல்ல வந்தாயா? இல்ல நீரரசரே, முதையோட ரொம்பதான் கோவப்படுறான். இதுக்கு வேற வழியே இல்லையா? சரி மகனே, தாங்காதே. இதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. பெண்கள் எப்பொழுதும் 10 ரூபாய் கடை, 20 ரூபாய் கடை என்று வளையல் பாசி வாங்க அலைவார்கள். அதிலிருந்து உனக்கு ஒரு வளையல் தருகிறேன். கொண்டுட்டு போய் உன் மனைவியிடம் கொடு. வளையல் கொடுத்தா சம்மதம் ஆயிடுவாளா? கொடுத்து பார். இந்தா மகனே, பெற்றுக்கொள். நன்றி நீரரசே, நான் போயிட்டு வரேன். சென்று வா மகனே. சுந்தரி, சுந்தரி. யோ, என்னயா காலையில இருந்து போற வார போற வார? சுந்தரி, உனக்காக கவரிங் வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. வளையலா? கொண்டா பார்க்கலாம். யோ, கிளவிய போடுற வளையல் மாதிரி இருக்கு, பழசா வேற இருக்கு வளையல். சுந்தரி, உனக்காக 10 கரை ஏறி வாங்கி வாங்கிட்டு வந்தது. யோ, பொய் புளிக்கிட்டு இருக்காதையா, யாராவது கொடுத்துருப்பாங்க, நீ எடுத்துட்டு வந்திருப்ப. வளையல் வாங்கிட்டு வர முகரை பாரு, முகரைய. சுந்தரி, இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். யோ, போந்தாயா சொல்றேன். போ போ போ.
பெரிய சதா. யோ நான் சதாதாயா, நீ ஜெயம் ரவி இல்ல, நீ போண்டாமணி. நான் இப்ப வீட்டை விட்டு போறேன். வளையல் நல்லா தான் இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், எங்கேயாவது விசேஷத்துக்கு போனா போட்டுக்கலாம். என்ன மகனே, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கியாய் போல. நீரரசரே, அடிக்காத கூட தோற்றா. இன்னும் சமாதானமாகவில்லையா? சரி மகனே, இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி நீரரசரே? இந்தா மகனே, குழந்தை. பெண்களுக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். நீரரசரே, குழந்தையா? ஆமா மகனே, பெண்கள் அனைவருக்கும் குழந்தைகள் என்றாலே மிகவும் பிடிக்கும். நீ இவனை தூக்கிச் சென்று உன் மனைவியிடம் கொடு. நீரரசே, ஏதாவது பிரச்சனையா இருப்பது? ஒன்றும் ஆகாது, நீ கொண்டு செல்லுவனை. ஒரு பெரிய மனுஷன் சொல்றீங்க. சரி, கொண்டாங்க கொண்டாங்க. சுந்தரி மா, வாமா, வா உட்காரு. ஐயோ, இந்த கிளை எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே. சுந்தரி, சுந்தரி, உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. உனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரே தான் நடிச்சுக்கிட்டு இருப்பேன் என் மகள்கிட்ட. யோ என்னயா, யார் இந்த குழந்தை? சுந்தரி, இது உன் குழந்தை இல்ல, இல்ல நம்ம குழந்தை. யோ என்னயா சொல்ற? ஐயோ ஐயோ ஐயோ, என் மக வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டானே. எனக்கு அப்பயே தெரியும், நீங்க குடும்பமே இப்படிதான். ஏமா நீ இங்கிட்டு வாமா, நான் கேக்குறேன். நல்லா கேளு சுந்தரி, நல்லா நாளை நாக்கப்படுங்கிற மாதிரி. யோ இன்னொரு கல்யாணம் முடிச்சு குழந்தைய பெத்துட்டியா? ஆமா, உன்னை பற்றிட்டு இங்க வாழ முடியல. இத 7 வேற. ஏன் சுந்தரி, நீ வேற. இவனை நீரரசர் கொடுத்தாரு. சுந்தரி போய் பேசுறான், என்னன்னு கேளு. இதுல அந்த கிளை வேற. யோ என்ன பொய் பேசிக்கிட்டாலேரியா? ஒழுங்கா அந்த குழந்தைய எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டு வா. வராத நீயும் அங்கேயே இருந்துக்க. இங்க பாரியா, ஒழுங்கா அந்த பிள்ளைய எங்க இருந்து கூட்டு வந்தியோ அங்கேயே போய் விட்டு வா, இல்ல சோத்துல விச வச்சு விட்டுருவேன். அப்படி சொல்றி? என்னது, சோட்டுல விச வைப்பியா? டேய் வாடா, உன்னை கொண்டு போய் நீரரசர்கிட்டே விட்டுறேன். சுந்தரி, நான் இவனை போய் விட்டுட்டு வரேன். என்ன மகனே, கூத்தம் கும்மாளமா இருந்திருப்பாய் போல. யோ போயா, நீ வேற. ஒரு பெரிய மனுஷன் சொல்ற என்னை இவனை தூக்கிட்டு வீட்டுக்கு போனா இவன் ஏம்பிளதான் நினைச்சுக்கிட்டு என் சோத்துல விச வைக்க வந்துட்டான். இந்தா இவனை நீயே வச்சுக்க. மகனே, இப்படிதான் நடக்கும் என்று எனக்கு முன்பே தெரியும். அதனால்தான் நான் இங்கே காத்திருந்தேன். கணவன் என்பவன் மனைவியிடம் திட்டு வாங்குவதற்காகவே படைக்கப்பட்டவன். மனைவி என்பவள் கணவனை திட்டுவதற்காகவே படைக்கப்பட்டவள். நீ உன் மனைவியின் பேச்சை கேட்டு நடந்தால் 2 வேளை சோறு உனக்கு நிச்சயம். இல்லை என்றால் உனக்கே தெரியும், தெருவில் தான் அலைய வேண்டும். சரி, நான் சொல்வதையெல்லாம் சொல்லிவிட்டேன். நான் செல்கிறேன், வாடா போலாம். நீ ஒரு பெரிய மனுஷன் சொல்லி நீ சொல்றத நான் கேட்டேன் இல்ல, அது ஏன் தப்புதான். நான் போய் என் சுந்தரிட்ட 2 திட்டு வாங்கி 2 வேற கஞ்சியை குடிச்சுக்கிறேன். இந்த பாயில நீயே வச்சுக்க. சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரோம்.